திடீர்னு வானத்துல ஆக்டோபஸ் மாதிரி ஒரு பெரிய ஏலியன் ஒண்ணு இருக்கு. அதை பாக்குற மக்கள்லாம் அப்படியே போட்டோ எடுக்கிறாங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. சோ திடீர்னு வந்திருக்கிற அந்த ஏலியன் எங்க இருந்து வந்தது, எதுக்காக வந்தது, அது மனுஷங்களை என்ன பண்ண போகுது, மனுஷங்க எப்படி அவங்கள காப்பாத்திக்க போறாங்கன்றத தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. வந்தது மட்டும் இல்லாம ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம வி கம் இன் பீஸ்ன்ற ஒரு வேற லெவல் ஸ்வீடிஷ் சைஃபை த்ரில்லர் கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்திலேயே ஸ்வீடன் நாட்டுல இருக்கிற ஸ்காட்லாந்து சிட்டிக்கு மேல, அதுவும் ரொம்ப மேல வானத்துல ஒரு லைட் மாதிரி ஏதோ ஒண்ணு உருவாகுது. அந்த லைட் அப்படியே துகள் துகளா நம்ம கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சின்ன சின்ன பீசஸா அப்படியே அந்த சிட்டில விழ ஆரம்பிக்குது. அதுவும் ரோட்டோரத்துல தண்ணிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணியில இந்த துகள்கள் பட்டு அப்படியே தண்ணியோட தண்ணியா ட்ரைனேஜ்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ அது என்னன்னுலாம் தெரியல. ஆனா ஸ்பேஸ்ல இருந்த ஒண்ணு இப்ப பூமிக்கு வந்திருக்கு. இவ கதை வந்து காரை ஓட்டிட்டு வர இந்த ஜாண்ட்ரா அப்படின்ற லேடி கிட்ட வருது. சோ ஜாண்ட்ரா என்ன வேலை பாக்குறாங்கன்னா, ஏதாவது எலி தொல்லையா இவங்க வந்து அதை கிளியர் பண்ணி விடுவாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா இவங்க ஒரு பயாலஜிஸ்ட். பாஸ்ட்ல இவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆனதுனால அவங்க கரியரே மொத்தமா காலி ஆயிடுச்சு. அதுவும் இந்த மஷ்ரூம்லாம் இருக்கும்ல, அதை பத்தின ஆராய்ச்சியில இவங்க ரொம்பவே எக்ஸ்பர்ட். சோ தொடர்ந்து இவங்க ஆராய்ச்சிகள் பண்றாங்க தான். ஆனா வீட்டுக்குள்ள யாரோட ஹெல்ப்பும் இல்லாம தான் பண்றாங்க. அதுவும் இவங்களுக்கு யாரும் ஃபண்டிங்லாம் கொடுக்கல. சோ அதனால இந்த எலி பிடிக்கிற வேலையை செஞ்சுட்டு அதுல வர பணத்தை வச்சுதான் இவங்க வீட்டையும் பாத்துக்கிறாங்க, இந்த ஆராய்ச்சிகளையும் பண்றாங்க. சோ அப்படிதான் ஒரு நாள் எலி தொல்லை அதிகமா இருக்கிற ஒரு வீட்டுக்கு வரும்பொழுது எல்லா எலிகளும் ட்ரைனேஜ்குள்ள இருந்து தான் வருதுன்னு புரிஞ்சுக்கிற நம்ம சாண்ட்ரா அந்த ட்ரைனேஜ்குள்ள போயிட்டு எலியை பிடிக்கிற ட்ராப்பை செட் பண்ணலான்ட்டு உள்ள போய் ட்ராப் வைக்கிறாங்க. பார்த்தா எலி கத்துற சவுண்ட் கேக்குது. போய் பார்த்தா எலி இங்க தான் ரெகுலரா குட்டி போடும் போல குட்டி குட்டி எலிகள் நிறைய இருக்கு. சரின்னு அதை கிளியர் பண்ணிட்டு அந்த ட்ரைனேஜோடைய செவுத்தை பார்க்கும்போது தான் ஜாண்ட்ராவுக்கு ஒரு ஷாக்கு. என்னன்னா அந்த செவுத்துல ஏதோ ஒரு வகையான மஷ்ரூம் வளருது. இந்த மாதிரி ஒரு மஷ்ரூமை இவங்க பார்த்ததே இல்ல, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. போன்ல போட்டோ எடுத்துக்கிறாங்க, அதோட அதை டச் பண்ணியும் பாக்குறாங்க. சோ தொடர்ந்து வேலை வந்ததுனால இங்கே இருக்க முடியாது. சரின்னு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. ஜாண்ட்ரா அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த மஷ்ரூம்ல லைட் மாதிரி அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது. இதே நேரத்துல வானத்திலையும் ஒரு லைட் ஒண்ணு உருவாகுது. அப்படியே அந்த சிட்டி ஃபுல்லா ஏதோ புயல் வர மாதிரி வானமே மாறுது. எல்லோருமே வானத்தை வந்து பாக்குறாங்க. நம்ம ஜாண்ட்ராவும் கார்ல இருந்து இறங்கி வந்து பாக்குறாங்க. சோ எல்லாருக்குமே பெரிய ஷாக். என்னன்னா பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஆக்டோபஸ் மாதிரியே இருக்கிற ஒரு ஏலியன் மாதிரியான ஒண்ணு, அதுவும் ரொம்ப ரொம்ப பெருசா வானத்துல இருக்கு. ஜாண்ட்ராவும் பார்த்து அதை போட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. சோ இந்த விஷயம் வந்து இன்டர்நேஷனல் நியூஸ் ஆகுது. ஸ்வீடனுடைய கவர்மெண்ட்டும் அவசரமா ஒரு மீட்டிங்க போடுறாங்க. சோ ஸ்வீடனுடைய பிரைம் மினிஸ்டரா இருக்கிற இந்த லேடியோட பேரு தான் மோவா. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உடனே அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா மத்த அபிஷியல்ஸ் வந்து அது என்னது, எங்க இருந்து வந்தது, அதால என்னென்னலாம் பண்ண முடியும்னு தெரியாம நம்ம அட்டாக் பண்றது முட்டாள்தனம். சோ நம்ம கொஞ்சம் காத்திருக்கலாம், அதனால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிரைம் மினிஸ்டரும் ஓகேன்னு சொல்றாங்க. இந்த கேப்ல இந்த நியூஸ் உலகம் ஃபுல்லா பரவி நம்ம ஸ்வீடன் கவர்மெண்ட் மேல பெரிய பிரஷரே வருது. ஏன்னா இவங்க இதை தடுக்காம ஒருவேளை இது உலகம் ஃபுல்லா பரவுச்சுன்னா ஸ்வீடன் மேலதான் பழி வரும். அதுக்கு ஏத்த மாதிரியே திடீர்னு அந்த ஏலியன் உடம்பு வெடிக்கிற மாதிரி வெடிச்சு மழை மாதிரி பெய்ய ஆரம்பிக்குது. எல்லாரும் ஒதுங்கிக்கிறாங்க. ஆனா ஒரு லேடி மட்டும் அந்த மலையில நினைறாங்க. அந்த மழை துளி அவங்க மேல பட்ட உடனே அவ்வளவுதான், கீழே விழுந்து துடிச்சு அவங்க இறந்து போறாங்க. இது அங்க இருக்கிறவங்களும் வீடியோ எடுத்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்றாங்க. இந்த வீடியோ பிரைம் மினிஸ்டருக்கும் வருது. அவங்க அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அந்த மழை தண்ணியில என்ன இருக்குன்ட்டு சீக்கிரம் கலெக்ட் பண்ணி செக் பண்ண சொல்றாங்க. அதோட மேல இருக்கிற அந்த ஏலியனுக்கும் ட்ரோன் அனுப்பி என்ன ஏதுன்னு செக் பண்ண சொல்றாங்க. ட்ரோனும் வந்து ஒரு வீடியோவை எடுத்திருக்கு. அந்த வீடியோவை நம்ம பிரைம் மினிஸ்டர் மற்ற அபிஷியல்ஸ் எல்லோருமே பாக்குறாங்க. பார்க்கும்போது தான் புரிஞ்சுக்கிறாங்க, வானத்துல தெரிகிற அந்த ஆக்டோபஸ் மாதிரி இருக்கிறது மொத்தமாவே ஒரே உயிரினம் தான். அதோட அதுகிட்ட நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு எனர்ஜி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஏலியன் வந்து திடீர்னு மழை பெய்ய வச்சதுல அந்த மழை துளியில என்ன இருக்குன்னு ரிசல்ட்டும் வந்திருக்கான். பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்றாங்க, அது வந்து சாதாரண தண்ணி தான். ஆனா என்ன, அதுல சில உயிர்களுடைய டிஎன்ஏ இருக்கு. ஆனா அது என்ன உயிர்கள்னு யாருக்குமே தெரியல. எங்க அந்த மலையில நனைஞ்ச அந்த லேடி இறந்து போயிட்டாங்களாம். இதனால மக்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. பிரைம் மினிஸ்டரும் மற்ற அபிஷியல்ஸும் வந்து பிரஸ் மீட் கொடுக்கறாங்க. யாரும் பயப்படாதீங்க, எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு, என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் அப்படின்னு தைரியம் கொடுக்கறாங்க. இந்த நேரத்துல நம்ம ஜாண்ட்ரா வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட தான் இருக்காங்களே, இந்த சிட்டிக்குள்ள இருந்தா தான் ஆபத்து அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகி அவங்க வெளியே போகலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்பதான் இவங்க எடுத்த போட்டோவை செக் பண்றாங்க. அந்த மஷ்ரூமையும் போட்டோ எடுத்திருப்பாங்க, மேல அந்த ஏலியனையும் போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல. ரெண்டையும் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான் இருக்கு. சோ அப்படின்னா இந்த மஷ்ரூமுக்கும் அந்த ஏலியனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும் அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல, அவரு வந்து இங்க பாரு, தேவையில்லாம எதையும் தலையிடுற வேலை வச்சுக்காத, நம்ம ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க.
சொல்றாரு. ஆனா ஜாண்ட்ரா அதை கேட்கற மாதிரியே இல்ல. அடுத்த நாளே வேகமா அந்த ட்ரைனேஜ் கிட்ட தானே பாத்துருப்பாங்க அந்த மஷ்ரூம். சோ அதனால அங்க வேகமா இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போய் பார்க்கும்போது தான் அங்க நிறைய மஷ்ரூம் இருக்கு. அந்த மஷ்ரூம்ல லைட் மாதிரி எரிஞ்சு நம்ம ஜாண்ட்ராவுக்கு ஒரு மெசேஜை சொல்லுதுங்க, நாங்க அமைதிக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ ஜாண்ட்ராவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மஷ்ரூம்ல இருந்து சில சாம்பிள்ஸை மட்டும் எடுத்துட்டு வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்போது தான் தூரத்தில் அந்த ஆக்டோபஸ் மாதிரியான ஏலியன் இருக்கு. அந்த ஏலியன் கிட்ட கவர்மெண்டோடைய ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதை கண்டுக்காம ஜாண்ட்ரா வந்து சாம்பிள்ஸை எடுத்துட்டு அவங்க காருக்குள்ள வராங்க. அதோட வி கம் இன் பீஸ் அப்படின்னு சொல்லி அந்த லைட் எரிஞ்சதுல மஷ்ரூம்ல அதையும் அவங்க போட்டோ எடுத்து பாக்குறாங்க. ஸோ இந்த மஷ்ரூமை ஆராய்ச்சி பண்ணா அந்த ஏலியனை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அதான் வீட்லயே லேப் வச்சிருக்காங்களே அங்க செக் பண்ணலான்னு கிளம்புறாங்க. எங்க கவர்மெண்ட் ஆளுங்க வந்துட்டு ஹெலிகாப்டர்ல அந்த ஏலியன் பக்கத்துல மெதுவா நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏலியன் வந்து எதுவும் ரியாக்ட் பண்ற மாதிரி தெரியல. அதனால இவங்க கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போக ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அந்த ஏலியன் உடம்புல இருந்து ஒரு பிளாஸ்ட் மாதிரியான காத்து வெளியே வருது. உடனே ஹெலிகாப்டர் ஓட்டுற பைலட் வண்டியை திருப்பிக்கிட்டு எஸ்கேப் ஆகுறாரு அங்க இருந்து. நடந்த விஷயத்த பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி பக்கத்துல போனா அதை அட்டாக் பண்ணுது, ஒரு கேஸை வெளியிடுது. அது வந்து ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜன் கேஸ்ன்றது ரொம்ப ஈஸியாவே நெருப்பு பிடிக்கக்கூடியது. அதனால நம்ம அட்டாக் பண்ணா அதுக்குள்ள இருக்கிற கேஸே அதை அழிச்சிரும். ஆனா அந்த பிளாஸ்ட் கீழே இருக்கிற மொத்த சிட்டியுமே அழிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அங்க இருக்கிற மக்களை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால எந்த முடிவையும் எடுக்க முடியும்னு சொல்றாங்க. எங்க நம்ம ஜாண்ட்ரா வந்து அவங்க கொண்டு வந்த மஷ்ரூமை அப்படியே ரோட்லயே வச்சு மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும் பொழுது அதுல இருந்து ஏதோ ஒரு லிக்விட் மாதிரிலாம் வருது. ஆனா அது என்ன லிக்விட்னு இவங்களுக்கு தெரியல. வீட்டுல இருக்கிற லேப்லயும் அதை கண்டுபிடிக்கிற ஃபெசிலிட்டி கிடையாது. அப்படின்னா இவங்க உண்மையிலேயே ஒரு பெரிய லேபுக்கு போனா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால வேகமா அந்த ஊர்லயே இருக்கிற இவங்க ஆல்ரெடி வேலை செஞ்ச ஒரு லேபுக்கு போறாங்க. போய் பார்த்தா தான் தெரியுது கவர்மெண்ட் வந்து அந்த ஏலியனை அட்டாக் பண்ண போறாங்க. அதனால இந்த சிட்டில இருக்கிற எல்லாரையுமே வந்து வெளியே போக வச்சிட்டாங்க. அதனால லேப்ல இருக்கிறவங்களும் போயிட்டாங்க போல. லேப் எம்டியா இருக்கு. ஆனா என்ன அங்க ஒரு செக்யூரிட்டி டாக் மட்டும் தான் இருக்கு. அது கத்திக்கிட்டே இருக்கு. ஜாண்ட்ராவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாங்க அது அவங்கள பார்த்து கத்தல, கையில வச்சிருக்கிற அந்த மஷ்ரூமை பார்த்து தான் கத்துது. அதை ஓபன் பண்ண உடனேயுமே அதை ஸ்மெல் பண்ணுது அது. அதனால சின்ன பீஸா அதுக்கு போட்டு கண்ணாடியை உடைச்சி அந்த லேபுக்குள்ள வராங்க. அந்த மஷ்ரூம்குள்ள இருந்து இவங்க கண்டுபிடிச்ச அந்த லிக்விட் மாதிரி ஒண்ணுத்துல என்ன காம்பனன்ட் இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த லிக்விட்ல முக்காவாசிக்கும் மேல ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஹைட்ரஜனும் வேற திரவங்களும் கலந்த ஒரு கலவை தான். ஒரு சின்ன ஸ்பார்க் போதும் மொத்தமா வெடிச்சு செதறும் அந்த மஷ்ரூமே. இந்த விஷயத்த கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம ஜாண்ட்ரா வேகமா போறாங்க. ஆனா அவ்வளோ ஈஸியா பிரைம் மினிஸ்டரோட ஆபீஸ்க்குள்ள எல்லாம் போக முடியுமா? போலீஸ்காரங்க எல்லாம் வெளியவே இருந்து தடுக்கிறாங்க. நல்ல வேலையா கவர்மெண்டோட அபிஷியல் ஒருத்தர் அவர் அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வராரு. இதை ஜாண்ட்ரா பார்த்த உடனே டக்குன்ட்டு போலீஸை உதறி விட்டு வேகமா போறாங்க. ஆனா பக்கத்துல போறதுக்குள்ளேயே போலீஸ்லாம் பிடிச்சிடுறாங்க. அந்த பர்சனும் பாக்குறாரு. ஜாண்ட்ராவும் கத்துறாங்க, அந்த ஏலியன் உடம்பு ஃபுல்லாவே ஹைட்ரஜன் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த கவர்மெண்ட் அபிஷியல் அவரோட பேரு எலாயஸ். எலாயஸ் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அந்த ஏலியன் உடம்புல ஹைட்ரஜன் தான் இருக்குன்ற விஷயம் கவர்மெண்ட் ஆட்களுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்ட்டு கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போதுதான் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க ஜாண்ட்ரா. அந்த ஏலியன் அங்க வர்றதுக்கு முன்னாடியே அதுங்களுடைய பார்ட்டிகளை பூமிக்கு அனுப்பிருச்சுங்க. நம்ம ஊருடைய ட்ரைனேஜ் ஃபுல்லாவே இந்த மஷ்ரூம் தான் இருக்குதே. இதுங்களும் ட்ரிகர் ஆகி வெடிச்சா அவ்வளவுதான், இந்த ஸ்வீடன் நாடே மொத்தமா அழியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதை கேட்ட உடனே கவர்மெண்ட் அபிஷியலான எலாயஸ் வந்து உள்ள போய் பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசுறாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி அட்டாக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த அட்டாக்க ஸ்டாப் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஏதாவது ஒரு எவிடன்ஸ் உங்ககிட்ட கிடைச்சதுன்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்படி இல்லைன்னா மிலிட்டரி அட்டாக் தான் பண்ண போதான் அந்த ஏலியனை. அதனால எலாயஸும் வேகமா நம்ம ஜாண்ட்ரா கிட்ட வந்து இந்த மஷ்ரூமை எங்க இருந்து எடுத்த, சீக்கிரம் நான் கூட்டிட்டு போ அப்படின்னு வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற மஷ்ரூமையும் எடுத்துட்டு வந்து நம்ம ஜாண்ட்ராவும் எலாயஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜாண்ட்ராவும் என்ன சொல்றாங்கன்னா இந்த மஷ்ரூமும் அந்த ஏலியனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இந்த மஷ்ரூம் அப்படியே லைட் மாதிரி எரிஞ்சு என் கூட கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுச்சு. என்னோட கெஸ் என்னன்னா இந்த மஷ்ரூமை நம்ம சாப்பிட்டா அந்த ஏலியன்ஸ் கூட இன்னும் நல்லா கான்டாக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை என் கெஸ் தப்பா இருந்ததுன்னா அதை சாப்பிட்ட உடனே நம்ம சாகவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம எலாயஸ் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த மஷ்ரூமை சாப்பிடுறாரு. ஏன்னா எலையஸ்க்கு ஆக்சுவலா கேன்சர் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா எப்படியோ சாக தான் போறாரு. அதுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு சாவுமே அப்படின்னு சொல்லிதான் அவரு அதை சாப்பிடுறாரு. ஆனா சாப்பிட்ட உடனேயுமே அவரு ஆலுசினேஷன்ல ஒரு கற்பனை உலகத்துக்கு போறாரு. ஏன்னா இது ஒரு போத காளான் மாதிரி வேலை செய்யுது. எலையஸ் இருக்கிற இடமே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. அதோட
அவர் சின்ன வயசுல அவங்க அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு ரோபோட் பொம்மையும் இருக்கு. பர்த்டேக்கு கிஃப்ட் அவர் கொடுத்திருக்காராம். சோ அந்த ரோபோட் மூலியமா தான் அந்த ஏலியன் பேசுது. ஏன்னா அந்த ஏலியன் டைரக்டா வந்து பேச முடியாது. இந்த மாதிரி ஒரு கற்பனை உலகத்துல அந்த ரோபோட்டா அது பேசுது. நாங்க அமைதிக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கு. சோ சடனா இவரு திரும்ப அந்த கற்பனை உலகத்துல இருந்து ரியல் உலகத்துக்கு வந்துட்டாரு. ஏன்னா அந்த மஷ்ரூமோடைய பவர் அவ்வளவுதான் போல. சோ நடந்த விஷயங்களை சாண்ட்ரா கிட்ட சொல்ல, அப்படின்னா உன்னால அந்த ஏலியன் கூட பேச முடியுதுல்ல, அதுங்க இங்க சிட்டில இருக்கிறதுனால தான் ஆபத்தே. நான் சொல்ற ஒரு லொகேஷனுக்கு அதுங்களை போக சொல்லு, அங்க மனுஷங்க இருக்க மாட்டாங்க, கவர்மெண்ட்டும் இந்த ஏலியனை அட்டாக் பண்ணாதுன்னு சொல்றாங்க. சரின்னு உடனே அகைன் இன்னொரு மஷ்ரூம் அவரு சாப்பிட திரும்பவும் கற்பனை உலகத்துக்குள்ள போறாரு. ஆனா இப்ப அவரு ஒரு ரோட்ல இருக்காரு. அந்த ரோட்ல ஒரு பெரிய பள்ளம். அந்த பள்ளத்துக்குள்ள எட்டி பார்த்தா அங்க அந்த ரோபோட் இருக்கு. அந்த ரோபோட் கிட்ட இவர் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த சிட்டில இருக்கிறதுனால தான் பெரிய பிரச்சனையே, உன்னை அட்டாக் பண்றதுக்கும் ரெடி ஆயிட்டாங்க, நான் உனக்கு ஒரு லொகேஷன் சொல்றேன், அங்க போ, நீ அமைதிக்காக தான் வந்திருக்க அப்படின்னா தயவு செஞ்சு அங்க போ அப்படின்னு இவர் சொல்றாரு. எங்க நம்ம பிரைம் மினிஸ்டர்லாம் ரெடியா இருக்காங்க, அவங்க ஓகேன்னு சொன்னா அவ்வளவுதான் அந்த ஏலியனை அட்டாக் பண்ணிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த சிட்டி மட்டும் இல்லாம ஸ்வீடன் நாட்டுக்கே பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. சோ அட்டாக் பண்றதுக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. அப்பதான் அந்த ஏலியன் மெதுவா நகருதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. எங்க நம்ம சாண்ட்ராவும் எலையஸும் பிரைம் மினிஸ்டருடைய நம்பருக்கு தகவலை அனுப்ப, சோ அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க ஏலியன் கிட்ட பேசி அதை வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டான் இந்த எலையஸ் அப்படின்னு. சோ அதனால இவங்க வந்து அட்டாக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஏலியனும் அங்கிருந்து மக்கள் நடமாட்டம் இல்லாத நிறைய மலைகளா இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிடுது. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஏலியன் கிட்ட இருந்து ஏதோ முட்டை மாதிரி அப்படியே கீழே பூமிக்கு இறங்குது. ஸோ நம்ம எலையஸும் சாண்ட்ராவும் சொன்ன லொக்கேஷனுக்கு தான் அந்த ஏலியன் போயிருக்கு. ஸோ இவங்களுக்கு அந்த லொக்கேஷன் தெரியுன்றதுனால கவர்மெண்ட்டுடைய ஆட்கள் மிலிட்ரிலாம் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. போய் பார்த்தா தான் தெரியுது அந்த ஏலியன் வந்து முட்டை மாதிரி ஏதோ ஒன்றுத்த கீழே போட்டிருக்கு. ஸோ அப்படியே கோல்டு கலர்ல அது ஜொலிக்குது. சாண்ட்ராவும் பக்கத்துல போயிட்டு அதுல கை வைக்கிறாங்க. பார்த்தா அவங்க கையே உள்ள போகுது. அந்த முட்டையில இருந்து ரொம்ப சூடான காத்து வெளியே வருது. ஆனா இவங்களால எந்த ஒரு சூட்டையும் ஃபீல் பண்ண முடியல. ஸோ உடனே ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. மிலிட்ரி ஆளுங்கெல்லாம் வராங்க போல. சாண்ட்ராவும் அங்க இருந்து சில சாம்பிள்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு வேகமா அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க எல்ஐஎஸ் கூட. சோ மிலிட்டரி ஆளுங்கெல்லாம் வந்து அந்த முட்டைய பாதுகாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யாருக்குமே தெரியல, நைஸா ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினம் அந்த முட்டையில இருந்து வெளியே வந்து பக்கத்துல இருக்கிற லேக்குள்ள போயிடுதுங்க. சோ இப்ப கவர்மெண்ட் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, அந்த ஏலியன்னால இப்ப ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா சொன்னதை கேட்டுட்டு ஓரமா போயிடுச்சு. ஆனா இருந்தாலும் அந்த ஏலியன் என்ன எதுக்காக இங்க வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய லேபையும் அதுக்காக அறிவியல் ஆராய்ச்சியாளர்களையும் இந்த ஏலியனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த நிலைமைக்கு இவங்க வரதுக்கு காரணமே நம்ம சாண்ட்ரா தான். அதனால எலையஸ் வந்து சாண்ட்ராவையும் இந்த கவர்மெண்ட்டுடைய ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணிக்க சொல்றாரு. இதுக்கப்புறம் மிலிட்டரி ஆளுங்க போலீஸ்காரங்கன்னு யாருமே நம்ம சாண்ட்ராவை தடுக்கவே முடியாது. ஆனா மெயினான இன்னும் சில இடங்களுக்கெல்லாம் வந்து நம்ம எலையஸ் போகலாம், ஏன்னா அவர் கவர்மெண்ட் அபிஷியல். அதுக்கு நம்ம சாண்ட்ராவுக்கு பெர்மிஷன் கிடையாது. சோ அந்த முட்டை இருக்கிற இடத்துக்குலாம் அவங்களால போக முடியல. அதனால கடுப்புல பக்கத்துல இருக்கிற லேக்ல இருந்து அவங்க சாம்பிள்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. சோ என்னதான் இவங்களுக்கு கவர்மெண்ட்டுடைய பெர்மிஷன் கிடைச்சாலும் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலே சில ஆராய்ச்சிகள்லாம் பண்றாங்க வீட்லயே. சோ அப்படி இவங்க அந்த ஏலியனுடைய முட்டை இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல லேக்ல இருந்து சில சாம்பிளை கொண்டு வந்தாங்கல்ல, அதை மைக்ரோஸ்கோப்ல வச்சு செக் பண்ணி பார்க்கும் பொழுது அதுக்குள்ள ஒரு வித்தியாசமான உயிர் ஒன்று உருவாகுதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த உயிரினத்தோட டைப் என்ன அப்படின்னா, அதுக்கு வெளிச்சம்னா சுத்தமா ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஆனா இருட்டுல அது ரொம்ப நல்லா வளருதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ இவங்க கொண்டு வந்த சாம்பிள்ல இது இப்படி வளருதுன்னா அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா ஏலியன் உயிர்கள் இருக்கலாம் அப்படின்ட்டு நைட் டைம்ல இவங்க அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. சோ மிலிட்டரி பாதுகாப்புலாம் இருக்கு அங்க. ஆனா இருந்தாலும் இப்பதான் இவங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சிருக்குல்ல, அதுவும் இவங்க அந்த முட்டை இருக்கிற மெயினான இடத்துக்கு போகாம லேக் இருக்கிற சைடுக்கு தான் போறாங்க. சோ உள்ள அனுப்பிடுறாங்க. ஃபிளாஷ் லைட்டை ஆன் பண்ணி ஏதாவது உயிரினங்கள் உருவாகி இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது தான் ஒரு இடத்துல இருந்து சவுண்ட் கேக்குது. சோ சாண்ட்ராவும் செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரே ஒரு கண்ணு இருக்கிற வித்தியாசமான ஆக்டோபஸ் மாதிரி இருக்கிற ஒரு கியூட்டான ஏலியன் உயிரினத்தை பாக்குறாங்க. சோ இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாம அதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வெளிச்சம்னா ஒத்துக்காதுல்ல. சோ அதனால ஒரு குண்டுக்குள்ள போட்டு துணியை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஃபுல்லா. சோ நம்ம சாண்ட்ரா வந்து இது ரொம்ப கியூட்டான ஒரு உயிரினம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பார்த்தா அவங்க கண்டுபிடிச்சாங்கல்ல அந்த லேக் பகுதி, அங்க ஒரு மிலிட்டரி ஆளு இறந்து போயிட்டாரு போல. இதே கியூட்டான உயிரினங்கள் தான் அந்த ஆளை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. சோ இதை பார்த்தா இதுங்க அமைதிக்காக வந்த மாதிரி தெரியல, ஏன்னா மனுஷனையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க.
அடுத்த நாள் ஆகுது. ஜாண்ட்ரா வந்து பாக்குறாங்க, தம்மா துண்டு இருந்த அந்த கிரியேச்சர் இப்ப ரொம்ப பெருசா ஆயிடுச்சு. என்னமோ குழந்தை மாதிரி நம்ம ஜாண்ட்ரா அது கூட பாசமா பேசுறாங்க. அது உடம்புல இருந்து சாம்பிள்ஸையும் எடுக்கிறாங்க. கதை அப்படியே ஒரு லேடி கிட்ட போகுது. அவங்க நைட் டைம்ல கார் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்ல ஏதோ ஒன்று இடிச்ச மாதிரி சவுண்ட் கேக்குது. அதனால காரை நிப்பாட்டிட்டு வெளியே போன்ல டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டே போய் பார்க்கும்பொழுது மரத்தோடைய ஓரத்துல ஒரு பெருசா வளர்ந்த ஒரு ஏலியன் இருக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்து பயந்து போய் வேகமா காருக்குள்ள வந்து அந்த ஏலியனை வீடியோவும் எடுத்துடுறாங்க. ஸோ இதை இன்டர்நெட்ல போட அவ்வளவுதான் விஷயம் தீயா பரவ ஆரம்பிக்குது. ஸோ இந்த விஷயம் பிரைம் மினிஸ்டருக்கும் தெரிய வர அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த முட்டையை சுத்தி இருக்கிற இடங்கள்ல தான் அந்த ஏலியன்கள் இருக்கு போல. ஸோ சீக்கிரமா எல்லாருமே அந்த ஏலியனை பிடிங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. ஸோ போலீஸ் மிலிட்டரி ஆளுங்கன்ட்டு எல்லோருமே அந்த முட்டை இருக்கிற இடத்த சுத்தி ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய கிரியேச்சர்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா எதையும் கொல்லாம மொத்தமா அதுங்களை கலெக்ட் பண்ணி அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க நம்ம ஜாண்ட்ரா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல வளர்க்குற அந்த ஏலியனை கிட்டத்தட்ட அவங்களோட குழந்தை மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கு லைட்டா உடம்பு முடியல போல, கொஞ்சம் ஒல்லி ஆயிடுச்சு. அப்படியே தூக்கி வச்சு உனக்கு என்ன ஆச்சு, கவலைப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன்றாங்க. ஏன்னா நல்லா ஹெல்த்தியா இருந்தது அந்த ஏலியன். திடீர்னு அது உடம்பு ஏன் மோசமாச்சு, அது என்ன சாப்பிடும்னு இவங்களுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏலியனை இவங்க வளர்க்குறாங்கன்ற விஷயம் யாருக்கும் தெரியாது. எலியஸ் கூட மீட் பண்ண வராரு. ஆனா இவங்க ஏலியனை பத்தி எதுவும் சொல்லாம எலியஸ் கூட வெளியே போயிடுறாங்க. எங்க கவர்மெண்ட் வந்து அந்த குட்டி குட்டியா அந்த ஏலியன்ஸ் மாதிரி இருக்கிற கிரியேச்சர்ஸை பிடிச்சி ஆராய்ச்சி பண்றாங்கல்ல, அந்த இடத்துக்கு மக்கள்லாம் வந்துட்டாங்க. ஏலியனை பிடிச்சிங்க கொலை பண்ண வேண்டியதானே, அது எதுக்காக இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு பயங்கரமா போராட்டம் பண்றாங்க. அதுலயும் ஒருத்தர் விளாக்லாம் எடுக்கிறாரு. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம எலியஸும் ஜாண்ட்ராவும் வராங்க. ஆனா அவங்களுக்கே உள்ள போக பெர்மிஷன் கிடையாது. ஸோ அப்படின்னா உள்ள ஏதோ ஒன்று வித்தியாசமா நடக்குதுன்னு ஜாண்ட்ரா புரிஞ்சுக்கிட்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் இல்லாத காட்டு வழியா அப்படியே உள்ள பூந்து போக ஆரம்பிக்கிறாங்க. போய் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த கிரியேச்சர்ஸ் மனுஷங்க மாதிரியே பெருசா, அதுவும் மனுஷங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்குங்க. கவர்மெண்ட் வந்து சின்னதா தான் பிடிச்சி கொண்டு வந்தாங்க. இப்போ அதுங்க வளர்ந்துருச்சுங்க. ஸோ அதுங்களுக்குன்னு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு இடத்த கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஜாண்ட்ராவும் அந்த ஏலியன்கள் அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டுன்னு யாருக்கும் தெரியாம அந்த இடத்துக்குள்ள போய் பார்க்கும்போது தான் ஒரு பில்டிங், அதுக்குள்ள பார்த்தா வித்தியாசமா டிராயிங் மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதோட அந்த ஏலியன்களுக்கு நெருப்பு மூட்டை தெரியுது. லாங்குவேஜ் மனுஷங்க மாதிரியே அதுங்க இந்த பூமியில வாழ ஆரம்பிச்சிருச்சுங்க. அதோட அந்த ஏலியன்கள் ஏதோ சாப்பிட்டுருக்கோம் போல, அதோட மிச்சம் மீதி இருக்கு. அதை நம்ம ஜாண்ட்ரா எடுத்து பார்க்கும்போது தான் அது அந்த மஷ்ரூம். அப்படின்னா இங்க இந்த மஷ்ரூமை வளர விட்டதுக்கான காரணம் இந்த ஏலியன்களுடைய சாப்பாடு அதுதான். அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற ஏலியனுக்கும் இந்த மஷ்ரூமை கொடுத்தா சரியாயிடும்ல அப்படின்னு நேரா வீட்டுக்கு வராங்க. அந்த ஏலியனுக்கு மஷ்ரூமை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம ஜாண்ட்ராவோட பாய் ஃப்ரெண்டும் பாக்குறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்க, இதை பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாத அப்படின்ட்டு அந்த ஏலியனுக்கு மஷ்ரூமை கொடுத்து அதோட உடம்ப நார்மலாக்க ட்ரை பண்றாங்க. இந்த நேரத்துல கவர்மெண்ட்டுக்கு சரியான ப்ரெஷர் வருது. அந்த ஏலியன்கள்லாம் என்ன மனுஷங்க மாதிரியா வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அதனால பிரைம் மினிஸ்டர் வந்து லேப்ல இருக்கிற சயின்டிஸ்ட் கிட்ட இதுக்கு மேல எந்த ஒரு ஏலியனும் உருவாக கூடாது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற அந்த குட்டி ஏலியன்கள் எல்லாத்தையும் அழிச்சிருங்க, அதோட இனப்பெருக்கத்தை இதோட ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சரின்னு அந்த சயின்டிஸ்டும் இருக்கிற அந்த குட்டி ஏலியன்கள் மேல பெட்ரோலை ஊத்தி கொளுத்த ஆரம்பிக்கிறாரு. அதுங்க துடிச்சு எரிஞ்சு இறந்து போறதுனால வானத்துல இருக்கிற அந்த பெரிய ஏலியன் அதுவும் பயங்கரமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ எல்லா ஏலியன்களும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி தான் இருக்கு. அதுவும் அந்த பெரிய ஏலியன் போட்ட முட்டையும் வந்து அப்படியே கோல்டு கலர்ல ஜொலிக்குது. ஸோ என்னன்னா இந்த குட்டி கிரியேச்சர்ஸை எரிக்க ஆரம்பிச்ச உடனேயுமே ஏதோ ஒரு ஆபத்தை அந்த பெரிய ஏலியன் உணர்ந்து அந்த எக்கு வந்து அப்படியே பயங்கர பிரகாசமா ஹீட்டை வெளிவிட்டுது. இந்த ஹீட்னால சுத்தி இருக்கிற காடுகள் எரிய ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தையும் நியூஸ்ல போடுறாங்களா. மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஏலியன் உலகத்தை அழிக்க போகுது, அவ்வளவுதான் நம்ம காலி அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்றாங்களே. அதுவும் அந்த விளாகர்லாம் வந்து வீடியோ போடுறாரு, அவ்வளவுதாங்க இந்த ஏலியன்ஸ் நம்மள காலி பண்ண போகுதுங்க. இதை நம்ம ஜாண்ட்ராவுடைய பாய் ஃப்ரெண்டு அவரு பாக்குறாரு. நம்ம ஜாண்ட்ரா வீட்டுக்குள்ளேயே ஒரு ஏலியனை வச்சிருக்காங்கன்னு அவருக்கு தெரியும்ல. சோ அதனால அவருக்கு பயம் வருது. எங்க நம்ம ஜாண்ட்ராவும் வந்து அந்த ஏலியனுக்கு அந்த மஷ்ரூமை கொடுத்த உடனேயுமே அது நல்லா நார்மல் ஆயிடுது. ஆனா அப்புறம் தான் ஜாண்ட்ராவுக்கு ஒரு விஷயம் தோணுது. வெளியே இருக்கிற மத்த ஏலியன்களை விட இவங்க வீட்டுல வளர்க்குறாங்கல்ல அது வந்து ரொம்ப நல்லா நார்மலா இருக்கு. சோ இது ஏன்னு தெரிஞ்சுக்கணும். வீட்டுக்குள்ள அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லாததுனால கவர்மெண்டோடைய ஹெல்ப்பால இதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால எலையஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. சோ எலையஸும் வராரு. ஜாண்ட்ராவும் எலையஸும் அகைன் திரும்பவும் அந்த மஷ்ரூமை ட்ரை
ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த மஷ்ரூம் மூலியமா தான் அந்த ஏலியன் கூட கான்டாக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அலையஸ் அந்த மஷ்ரூமை சாப்பிட்றாரு, டக்குன்னு போதைக்கு போறாரு. அப்ப அவர் கண்ணுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் தொடர்ந்து மனுஷங்க அந்த ஏலியனை தொந்தரவு பண்ணா என்னென்ன விஷயங்கள் நடக்கும், சிகப்பு பச்சை நீலம்ட்டு ஒரு பயங்கரமான அழிவு ஏற்படுற மாதிரி தெரியுது. அவர் எலையஸ் கேட்கிறாரு, நீ எதுக்காக ஏலியன்ஸை அந்த லொகேஷனுக்கு போக சொன்ன? இப்பதான் ஜாண்ட்ராவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஒரு நிமிஷம் இரு, நான் காலேஜ் படிக்கும் பொழுது அந்த லொகேஷனுக்கு போயிருக்கேன், அதோட கோஆர்டினேட்ஸ்லாம் எனக்கு தெளிவா தெரியாது, ஆனா எப்படி நான் அதை உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா உண்மையிலேயே நம்ம ஜாண்ட்ரா அந்த லொகேஷனை சொல்லல, அந்த ஏலியன்கள் ஆல்ரெடி அந்த லொகேஷனுக்கு போகணும்னு முடிவெடுத்திருக்கு. ஏன்னா அப்பதான் மனுஷங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா தனிமையா இருக்க முடியும். சோ அந்த லொகேஷனை வந்து ஜாண்ட்ரா மூலியமா ஞாபகப்படுத்தி அதை அலையாஸுக்கு சொல்ல வச்சு இதுங்க போயிருக்குங்க. ஏன்னா இவங்க சொல்லி அந்த ஏலியன் போனாதான் மனுஷங்க அவ்வளவா கண்டுக்க மாட்டாங்க. இந்த ஏலியனே நேரத்துக்கு தன்னால போயிருந்தா பின்னாடியே வந்து இன்னும் ப்ராப்ளம் பண்ணிருப்பாங்கல்ல. சோ அப்படின்னா இந்த ஏலியன் பக்காவா யோசிக்குது அப்படின்னு இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வேற வழியே இல்லைன்னு பிரைம் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆரம்பத்துல அந்த ஏலியன் நகர்ந்து போச்சுல, நாங்க ஒரு லொகேஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஏலியன் நம்ம சொன்னதை கேட்டு போனதா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா உண்மை என்னன்னா ஏலியன் அந்த இடத்துக்கு தான் போகணும்னு அது முடிவெடுத்து வச்சிருந்தது. எங்க மூலியமா அது நம்ம சொல்றதை கேட்கற மாதிரி ஒரு சீனை போட்டிருக்குங்க. ஆனா உண்மையிலேயே அதுங்க இஷ்டத்துக்கு தான் அதுங்க பண்ணுதுங்களே. அதோட அந்த ஏலியன்களை நம்ம இன்னும் டிஸ்டர்ப் பண்ணோம்னா பெரிய அழிவு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு வார்ன் பண்றாங்க. சோ பிரைம் மினிஸ்டரும் அந்த ஏலியனை நம்ம தடுக்கணும் அப்படின்னா அந்த ஏலியன்களை பத்தி நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்ம இருக்கிற இடத்துல அந்த ஏலியன்கள் வளர்ந்து போயிருக்கு. ஒரு ஏலியனை பிடிச்சு கொண்டு வந்து அதை டெஸ்ட் பண்ணி என்ன ஏதுன்னு பாக்கிறதுக்குள்ளேயே பெரிய ப்ராப்ளம் நடந்தா என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் நம்ம ஜாண்ட்ரா சொல்றாங்க, என்கிட்ட ஒரு ஏலியன் இருக்கு, அது அந்த ஏலியன்கள் மாதிரி கிடையாது, ரொம்ப சாந்தமா இருக்கு, அதை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம், கண்டிப்பா அந்த ஏலியன்களுடைய பர்பஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. சோ பிரைம் மினிஸ்டரும் ஓகேன்னு சொல்றாரு. இப்போ அந்த ஏலியன் எடுக்க அவங்க கிளம்புறாங்க. ஆனா இவங்களுக்கு முன்னாடியே நம்ம ஜாண்ட்ராவுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாருன்னா அந்த விளாகர் ஒருத்தர் அந்த ஏலியன்கள் இருக்கிற இடத்துல இருந்தே யூடியூப்ல வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை போய் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஏலியன் இருக்குன்னு அவரை கூட்டிட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த ஏலியனை பிடிக்கிறாங்க. இவங்க பிடிச்சி கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் பிரைம் மினிஸ்டருடைய ஆட்கள்லாம் நம்ம ஜாண்ட்ராவோட இடத்துக்கு வந்து ஏலியன் இருக்கான்னு பார்த்தா அங்க காணோம். சோ ஜாண்ட்ராவும் புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம வீட்டுல தான் அந்த ஏலியன் இருக்குன்னு தெரிஞ்ச ஒரே ஆள் யாருன்னா நம்ம பாய் ஃப்ரெண்ட் தான். சோ அவன் தான் ஏதாவது ஒன்று பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி விஷயத்த கவர்மெண்ட் ஆளுங்க கிட்ட சொல்ல, சோ அந்த ஏலியனை ஸ்மகிள் பண்ண போறாங்க போல. அதனால இந்த சிட்டியை தாண்டி எந்த ஒரு வண்டியும் வெளியே போகவும் கூடாது, உள்ளேயும் வரக்கூடாதுன்ட்டு ஒரு ஆர்டரை போடுறாங்க. எங்க அந்த விளாகரும் ஒரு பெரிய பணக்காரருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த ஏலியன் என்கிட்ட இருக்கு, ஒரு நல்ல விலையா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இந்த ஏலியனை விற்கிற வேலையை பாக்குறாரு. எங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து இவங்களை நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா அமெரிக்கால பெரிய லேப்லாம் இருக்கு, சோ உங்க நாட்டுல இருக்கிற அந்த ஏலியன் முட்டையை எங்க நாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க அதை ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல. ஆனா மத்த அபிஷியல்ஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த முட்டை நம்ம நாட்டுல இருக்கிற வரைக்கும் ஏலியன்கள் நம்ம நாட்டுல வரும், இதை அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டோம்னா எது நடந்தாலும் அங்கதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு பெர்மிஷன் கொடுக்க ஆட்கள்லாம் வந்து அந்த முட்டையை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை லைட்டா மேல தூக்குனதுக்கு அப்புறம் தான் அந்த முட்டையில இருந்து ஒரு பயங்கரமான எனர்ஜி வருது. அமெரிக்கா சும்மா முட்டையை தொடுமா? ஏன்னா அதுல இருந்து அதிகப்படியான எனர்ஜி வருது. அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி உலகத்துக்கே கரண்ட் கொடுத்து கல்லா கட்டலாம்னு நினைச்சுதான் இதை பண்றாங்களே. ஆனா அந்த முட்டையை தூக்கும் பொழுதே அதுல இருந்து வந்த அந்த ஹீட் வந்து அந்த இரும்பு கம்பியெல்லாம் உருக்கிடுது. கம்பின்னு கிடையாது, அந்த முட்டை இருந்த அந்த தரையவே உருக்கி அப்படியே பூமிக்கு அடியில போக ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு அந்த முட்டையில இருந்து எனர்ஜி வருது. எங்க நம்ம சாண்ட்ரா இருக்காங்கல்ல, அவங்க வளர்த்த அந்த ஏலியனை காணும், அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் தான் யாருக்கிட்டயோ கொடுத்துட்டாரு. சோ இதனால சாண்ட்ரா பயங்கரமா கடுப்பாக்குறாங்க. இந்த மஷ்ரூமை சாப்பிட்டா அந்த ஏலியன்கள் கூட கனெக்ட் ஆக முடியும்ல, அப்படின்னா நம்ம வளர்த்த அந்த ஏலியன் கூடவும் கனெக்ட் ஆகலான்ட்டு அந்த மஷ்ரூமை சாப்பிடுறாங்க. சடனா பார்த்தா ஒயிட் கலர்ல ஒரு ரூம்ல இருக்காங்க சாண்ட்ரா. அங்க குழந்தைங்க படுக்கிற தொட்டில் மாதிரி இருக்கு, அதுல பார்த்தா அந்த ஏலியன் இருக்கு. சாண்ட்ரா அதை அப்படியே தூக்கி வச்சுக்க அது மெதுவா சாண்ட்ராவை பார்த்து ரொம்ப சோகமா இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்கன்ற மாதிரி. அதோட இங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணு வந்து ஏதோ ஒரு டிராயிங் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. இவங்க போய் செக் பண்ணி பார்த்தா ஷாக் ஆகுறாங்க இவங்க. எங்க சாண்ட்ரா வந்து அலையஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்றாங்க. ஆனா வந்த பிரைம் மினிஸ்டர் என்னோட பொண்ணு இந்த டிராயிங்கை வரைஞ்சிருக்கான்னு காட்ட அதை பார்த்து நம்ம அலையஸும் சாண்ட்ராவும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க அந்த காளானை சாப்பிட்டு கற்பனை உலகத்துல இருப்பாங்கல்ல, அந்த விஷயங்களை இங்க இந்த பொண்ணு டிராயிங்காவே வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதுவும் நம்ம அலையஸ் மாதிரியும் சாண்ட்ரா மாதிரியும் ஆட்கள் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு இது வரைக்கும் இவங்கள நேர்ல பார்த்ததே இல்லை. ஸோ அப்படின்னா பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு இப்படி வரையறதுக்கு காரணமும் அந்த ஏலியன்கள் தான். ஸோ
ஏதோ ஒரு வகையில மனுஷங்களுடைய மூளையை இந்த ஏலியன்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம ஜாண்ட்ரா வளர்த்த அந்த ஏலியனை கார்ல போட்டு கொண்டு போற அந்த vlogger அவரு அப்படியே போய்கிட்டே இருக்கும் பொழுது போலீஸ் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலையா இவர் வந்து சார் நான் ஊரை விட்டுலாம் வெளியே போல சார், கேஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறேன் அப்படின்னு ஒரு பிட்ட போடுறாரு. இது என்னவோ ஊரை விட்டு வெளியே போனா ஃபுல் செக்அப் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க போலீஸ். ஸோ vloggerக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க நம்ம ஜாண்ட்ராவோட வீட்டுல எலியாஸ் திரும்பவும் அந்த மஷ்ரூமை சாப்பிட்டு போதையில அந்த கற்பனை உலகத்துக்கு போறாரு. சின்ன வயசுல அவர் வாழ்ந்த பழைய வீடு டேபிள்ல ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. அதை அவர் ஓபன் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது டக்குன்ட்டு எலியாஸுக்கு முன்னாடி இறந்து போன அவருடைய அப்பா இருக்காரு. அப்படியே எலியாஸோட அப்பா வந்து அமைதிக்காக தான் இங்க வந்திருக்காங்க. உன்னை எப்பவும் விட்டுட்டு போக மாட்டேன், நான் இங்க தான் இருக்கேன், எப்பயுமே இங்கே தான் இருப்பேன், நான் உன்னோட ஒரு பகுதி, நீயும் என்னோட ஒரு பகுதி, என்னை பாதுகாப்பா வச்சுக்கோ அப்படின்னு அப்பா மூலியமா அந்த ஏலியன்கள் தான் ஏதோ சொல்ல வருதுங்க. ஸோ உடனே இந்த விஷயத்த பிரைம் மினிஸ்டர் கிட்ட போறாங்க. அந்த ஏலியன்கள் என்ன சொல்லுதோ அதை அப்படியே அவர் எழுதியே காட்டுறாரு. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாம எல்லாருமே குழம்பி போறாங்க. இந்த நேரத்தில் அந்த vlogger இருக்காருல்ல, அவரு நேராக கேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த பையருக்கு கால் பண்றாரு. பணக்காரரு, இங்க பாரு என்னால பார்டரை தாண்டி வெளியே வர முடியாது, உங்க ஆளுங்களை அனுப்பு, அவங்க உள்ள வந்து வாங்கிட்டு போட்டோம், அதோட எனக்கு 2 மடங்கு பணம் வேணும்னு சொல்ல அந்த பையரு முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு பார்டர்ல பாதுகாப்பு இருக்காங்களா, அந்த ஏலியன் எடுத்துக்கிட்டு உள்ளேயும் வர முடியாது வெளியவும் போக முடியாது. அப்படின்னா ஓகே, இந்த ஏலியன் எதுக்கு, நானே கொண்டு போட்டுறேன், இது என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு தான் ஆபத்து அப்படின்ட்டு அந்த ஏலியனை அந்த vlogger வெளியே இழுத்து போட்டு கன்னாலேயே ஷூட் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்பொழுது அப்போ வானத்துல இருக்கிற அந்த பெரிய ஏலியன்ல ஏதோ ஒரு சவுண்டு கேட்க என்னடான்னு திரும்பி பார்க்கும் பொழுது இப்ப அந்த குட்டி ஏலியனு அந்த vlogger-ஐ அட்டாக் பண்ணுது. நடக்கிற எல்லாத்தையும் அங்க ஒரு சிசிடிவி கேமரா கேப்சர் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஊருக்குள்ள இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் கவர்மெண்ட் வாட்ச் பண்ணுதுன்றதுனால அந்த கேமரால நடக்கிற விஷயங்களை அபிஷியல்ஸ் வாட்ச் பண்ணி அதை பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு அனுப்புறாங்க. அங்கதான் நம்ம ஜாண்ட்ரா எலியாஸ்னு எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஜாண்ட்ரா வளர்த்த அந்த ஏலியன், ஜாண்ட்ரா பார்த்த உடனேயுமே அது நம்ம வளர்த்த ஏலியன் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா மற்ற ஏலியன்கள்லாம் நல்லா வளர்ந்துருச்சு, இது வந்து கொஞ்சம் குட்டியா இருக்கு. ஸோ அந்த vlogger-ஐ வந்து அந்த ஏலியன் போட்டு சாகடிக்குது. உண்மையா அவர் தான் கொல்ல வந்தாரு, இது தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான் கொலை பண்ணுச்சு. ஆனா இந்த விஷயம் நியூஸ் மீடியால பரவி சும்மா இருப்பாங்களா பாக்குற மக்கள், பாருங்க உள்ள வந்து அந்த ஏலியன் ஒரு ஆளையே கொல்லுது அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க எல்லாரும். ஸோ அதனால மக்கள் எல்லோருமே அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இனிமே அந்த ஏலியனை சும்மா விடக்கூடாதுன்ட்டு ராணுவமே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த ஏலியன்கள் இருக்கிற இடத்துக்கு அவ்வளோ பேர் போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கவர்மெண்டால அவ்வளோ மக்களை தடுத்து நிப்பாட்ட முடியல. மக்கள்லாம் காட்டுக்குள்ள போய் அந்த ஏலியன்களை பார்த்த உடனேயுமே போட்டு செம்மையா அடிச்சு கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை தடுக்கலான்ட்டு நம்ம ஜாண்ட்ரா எலியாஸ் இவங்கெல்லாம் போறாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள் அவ்வளோ கோவத்துல இருக்காங்களா, தெரியாதனமா நம்ம எலியாஸ் எல்லாம் சுட்டுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவரோட உயிர் போக ஆரம்பிக்குது. ஆனா வேகமா வெளியே ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி மனுஷங்க ஏலியன்களை அட்டாக் பண்றாங்களா, அதுல இருந்து தப்பிச்ச ஏலியன்கள்லாம் எங்க வருதுன்னா அந்த முட்டை இருக்கும்ல அந்த இடத்துக்கு தான் வருதுங்க. ஆனா முட்டை வந்து பயங்கர ஹீட்னால பூமிக்கு அடியிலேயே போயிடுச்சு. ஸோ ஒரு பெரிய ஓட்டைக்குள்ள இருக்காது. அந்த ஓட்டை கிட்ட இந்த ஏலியன்கள்லாம் அப்படியே சுத்தி நின்றுகிட்டு ஏதோ ஒரு சடங்கு பண்ற மாதிரி பயங்கரமா கத்த, பூமிக்கு அடியில இருக்கிற அந்த முட்டையில இருந்து ஒரு பவர்ஃபுல்லான லேசர் ஒன்று வெளியே வருது. அது ஸ்ட்ரைட்டா மேல இருக்கிற அந்த பெரிய ஏலியன் கிட்ட தான் போகுது. ஸோ இந்த விஷயத்த அங்க இருக்கிற மக்கள் நம்ம ஜாண்ட்ரா அப்படின்னு எல்லோருமே பாக்குறாங்க. ஸோ அந்த லைட் பயங்கர பவர்ஃபுல்லா மேல இருக்கிற அந்த ஏலியன் மேல பட்டுக்கிட்டே இருந்து திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது. அதோட மேல இருந்த அந்த ஏலியனும் மறைஞ்சு போகுது. ஸோ இப்ப கீழே இருக்கிறது அந்த ஏலியன்கள் தான். ஸோ அந்த ஏலியன்கள் வந்து மனுஷங்க கண்ணுல படாத மாதிரி காட்டுக்குள்ள மெதுவா போக ஆரம்பிக்குதுங்க. ஜாண்ட்ராவும் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரே ஒரு ஏலியன் மட்டும் போகாம நிக்குது. அது குட்டியா இருக்கு. இது நம்ம ஜாண்ட்ரா வளர்த்த ஏலியன் தான். ஸோ அது அப்படியே மெதுவா ஜாண்ட்ரா கிட்ட வருது. அந்த ஏலியன்கள் பேசுறதுலாம் மனுஷங்களுக்கு புரியாது. ஆனா அந்த ஏலியன் என்ன பண்ணுதுன்னா அந்த மஷ்ரூமை வந்து நம்ம ஜாண்ட்ரா கிட்ட கொடுக்க உடனே அவங்க அதை சாப்பிடுறாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே நான் பேசுறது உனக்கு கேக்குதான்ட்டு அந்த ஏலியன் பேசுறது நம்ம ஜாண்ட்ராவுக்கு கேக்குது. எனக்கு நல்லாவே கேக்குது. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? நாங்க வாழ தான் வந்தோம், உங்களோட நிம்மதியா ஒன்னா வாழலான்னு. உங்களுக்கு தேவையான ஆற்றல் ஆரோக்கியம் இதை எங்களால தர முடியும். எங்களுக்கு தேவையானது நிம்மதியா வாழ ஒரு இடம். ஜாண்ட்ராவும் நாங்க மனுஷங்க இந்த அரசியல் சூழ்நிலை இதனால பிரிஞ்சுதான் வாழ்றோமே. நீங்க திடீர்னு வந்த உடனேயுமே எங்களுக்குள்ள வந்த பயம் அதுதான் எங்களை இந்த மாதிரி பண்ண வச்சிருச்சு. ஆனா உண்மையிலேயே நாங்க அமைதியை தான் விரும்புறோம். உடனே அந்த ஏலியனும் ஆரம்பத்துல இருந்தே நாங்க அதை தானே சொல்றோம், நாங்களும் அமைதிக்காக தான் இங்க வந்தோம். அதோட மனுஷங்களுடைய இன்னொரு முகத்தையும் நாங்க பார்த்தோம். இதுக்கப்புறம் நாங்க யாரு கண்ணிலையும் படாம வாழ்ந்துக்கிறோம். ஆனா மனுஷங்களையும் ஒன்ன மாதிரி நல்லவங்களும் இருக்காங்கன்ட்டு ஜாண்ட்ராவை அது கட்டி பிடிச்சிட்டு அங்க இருந்து அப்படியே மெதுவா போகுது. ஸோ ஜாண்ட்ராவும் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன்னா அவங்க வளர்த்த ஏலியன் அது. ஸோ அதுக்கப்புறம் ஜாண்ட்ரா வந்து நேரா ஹாஸ்பிட்டல் வராங்க. ஏன்னா எலிசா வந்து
வந்து அங்கதானே சேர்த்து வச்சிருக்காங்க. குண்டடி வேற வாங்கியிருக்காரு ஆளு. அவருக்கு ஆல்ரெடி கேன்சர் வேற. சோ போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போதுதான் டாக்டர் சொன்னாங்களாம், எலியாஸுக்கு இருந்த கேன்சர் இருந்த இடம் தெரியாம போயிடுச்சான். இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு டாக்டர்லாம் புலம்புறாங்க. ஆனா நமக்கு தெரியும் சாண்ட்ரா அந்த மஷ்ரூமை சாப்பிட்டதுதான் என் உடம்புல இருக்கிற எல்லா நோயும் குணமாயிடுச்சு. சோ சாண்ட்ராவும் புரிஞ்சுக்கிறாங்க அந்த ஏலியன்கள் இதுக்காக தான் வந்திருக்குங்க. அதுங்க நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை, யோசிச்சே பார்க்க முடியாத எனர்ஜியை தருதுங்க. அதுக்கு பதிலா அதுங்க இங்க நம்ம கூட வாழணும்னு நினைச்சதுங்க. ஆனா நம்ம தான் அதை புரிஞ்சுக்கல. சோ எது என்னவோ மீதி இருக்கிற ஏலியன்கள் காட்டுக்குள்ள நிம்மதியா வாழ்ந்துகிட்டோம். இதுக்கப்புறம் புதுசா எந்த ஒரு ஏலியன்களும் வராது, மனுஷங்களும் நிம்மதியா வாழலாம் அப்படின்ட்டு இவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அப்பதான் அந்த முட்டை இருந்ததுல அந்த இடத்துல இருந்து இப்போ ஆயிரக்கணக்கான அந்த குட்டி குட்டி அந்த ஏலியன் கிரியேச்சர்ஸ் வர ஆரம்பிக்குதுங்க வெளியே. சோ இப்ப மனுஷங்க வந்து ஏலியன்ஸ் அட்டாக் பண்ணாங்கல்ல, அப்ப அந்த ஏலியன்ஸ்ங்க ரொம்ப கம்மியா இருந்ததுனால அடி வாங்கி நிறைய இறந்து போச்சுங்க. ஆனா இப்ப திரும்ப ஏலியன்கள் அதிகமா உருவாகி இனப்பெருக்கம் பண்ண போகுது. இந்த தடவை மனுஷங்க அழிக்க வந்தாங்கன்னா அவங்கள எதிர்த்து சண்டை போட ஏலியன்களும் தயாராக போகுதுங்க. சோ அகைன் ஏலியன்களுக்கும் மனுஷங்களுக்கும் ஒரு போர் ஒன்று உருவாக போகுது. இப்படின்னு இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. சோ ஒழுங்கா அந்த ஏலியன்கள் கூட கம்யூனிகேட் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்திருந்தா இந்நேரத்துக்கு மனித இனத்துக்கு கற்பனையே பண்ண முடியாத எனர்ஜியும் சாவே இல்லாத ஒரு வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கும். ஆனா மனுஷங்களுடைய இந்த கொடூரமான குணத்தினால இப்ப இவங்க ஒரு ஆப்புல மாட்டிக்கிறாங்க. ரியல் லைஃப்லயே அதாவது ஏலியன் வந்தா கண்டிப்பா நம்மளும் அப்படிதானே திங்க் பண்ணுவோம். ஏன்னா மனித இனத்துக்கு அதிகமா இருக்கிற ரெண்டே விஷயம், ஒன்னு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற கியூரியாசிட்டி, இன்னொன்னு என்னன்னே தெரியாத பயம். இது ரெண்டு தான் நம்மளோட பிளஸ் பாயிண்ட், அதோட மைனஸ் பாயிண்ட்டும் கூட. இந்த கதை ரொம்பவே சூப்பரா இருந்ததுல, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அதோட உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.